வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன நேற்று எதிர்பார்த்தோம் அப்படின்றத பார்த்துருவோம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறனோ அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த ரெட் கலர் கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 5770 பக்கமாக நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் மறுபடியும் டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. 5806, 5820, 5860 போன்ற ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸாகவோ அப்படி டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சுன்னா 5732 அதுக்கும் கீழேயும் சப்போர்ட் ஜோனில் ஒவ்வொரு சப்போர்ட்டையும் டார்கெட் ஜோனாக டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளது அப்படின்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். 5770க்கு அப்புறமா ஓப்பன் பண்ண மார்க்கெட் இந்த 5772 ரெசிஸ்டன்ஸாக மாற்ற முயற்சி செஞ்சுருக்கு. கடைசியாக ரெசிஸ்டன்ஸாக இதையும் கன்வெர்ட் பண்ணி 5750 வரைக்கும் கீழே வந்திருக்கு. மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. அந்த சமயத்தில் ஓரளவு இந்த ரெசிஸ்டன்ஸ் மேலே முயற்சி செஞ்ச காரணத்தினால நம்ம குட்வில் டூல் ஓரளவு பையிங் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கு. ஆனால் அதுக்கு மேலே ரொம்ப நேரமாக நிற்க முடியல. திருப்பியும் 5772 கரெக்டாக பார்த்திங்கன்னா எப்படி கிளியராக நம்ம இந்த ஜோனெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். 5702 772 ரெசிஸ்டன்ஸாக மாற்றி நம்மளுடைய அடுத்த டார்கெட் ஜோனான 5732 டெஸ்ட் பண்ணிடுச்சு. டெஸ்ட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த 5732 மறுபடியும் ரெசிஸ்டன்ஸாக கன்வெர்ட் பண்ணி அடுத்த சப்போர்ட்டான 5706 டெஸ்ட் பண்ணி தொட்டுட்டு அந்த இடத்துலேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. நேற்று மார்க்கெட்டுடைய மொத்த ப்ரைஸ் ஆக்ஷனையும் பார்த்தப்ப நமக்கு எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. கம்ப்ளீட்டாக மறுபடியும் செல்லர் டாமினேட் பண்ணி செல்லர் ஆதிக்கம் அதிகமாக இருந்து டவுன் ட்ரெண்டில் வந்த மார்க்கெட்டாக நமக்கு தெரியுது. இப்போ ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோம்னா நேற்று மார்க்கெட்டுடைய டோட்டல் ப்ரைஸ் ரேஞ்சு, அதாவது ட்ரேடான இடம்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டை விட அப்படியே கீழே. இதெல்லாம் முன்னாடி நாள் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஆக்ஷன். இதுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே கீழே தான் ஃபுல்லாக ட்ரேட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் புதிய லோ க்ரியேட் ஆகி கீழேயே க்ளோஸ் ஆன காரணத்தினால நம்ம ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அனாலிசிஸ் செல்லர்ஸுக்கு சாதகமாகவே அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட்டை வச்சு நம்ம கணிக்கிறப்ப 5720 30க்குள்ளே எங்கேயாவது ப்ரைஸ் ஓப்பன் ஆகலாம் அப்படின்றது நமக்கு தெரியுது. ஒரு சில மாற்றங்கள் ப்ரைஸ் ஓப்பனிங்கில் நடக்கலாம். அதுக்கு காரணம் இந்த ருபி டாலர் ஃபேக்டர் மற்றும் நம்ம இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுற காரணத்தினால ஒரு சில மாற்றங்கள் நடக்கலாம். இன்றைக்கி என்ன நம்ம ட்ரேட் பண்ணுறதுல செய்யலாம் க்ரூட் ஆயில் மார்க்கெட்லன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த இந்த வாரம் ஃபுல்லாகவே மிக அற்புதமான ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறோம். நம்ம வீடியோ அனாலிசிஸ் மற்றும் குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல் வச்சு ட்ரேட் பண்ண எல்லாருமே ரொம்ப நிறைய ப்ராஃபிட் பண்ணியிருப்போம் என்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் என்னென்னா, ஓவர் ட்ரேடிங் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி, ஏன்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு அப்படின்றதுல சந்தேகமும் கிடையாது. அப்படின்ற சமயத்தில் ஓரளவு சின்ன சின்ன பவுன்ஸ் பேக் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. நல்ல ப்ராஃபிட் பண்ணவங்க என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து மார்க்கெட்டில் கன்சாலிடேட் பண்ணி அதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணலாம். ஃபுல்லாக ட்ரெண்டை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, வெயிட் பண்ணுங்கள். ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸையும் தொடுற வரைக்கும் வெயிட் பண்ணி அந்த ரெசிஸ்டன்ஸை தொட்ட உடனே செல் பண்ணிவிட்டு கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தாலும் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. ஒரே ஒரு மாற்றம் தான் நம்ம பண்ணியிருக்கிறோம். நேற்று மார்க்கெட்டில் 5920 வரைக்கும் செல்லிங் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதை இன்றைக்கி குறைச்சிருக்கிறோம். 5860 வரைக்கும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் எப்படி படிப்படியாக இந்த ஸ்டாப் லாஸ் ஜோனை கம்மி பண்ணி நம்மளுடைய ப்ராஃபிட்டை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு. நம்ம ஸ்ட்ராட்டஜியில் எந்த மாற்றமும் கிடையாது. கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துனதுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.